2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோங்க. 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம், அதே மாதிரி 15ஆம் அதிகாரத்திலையும் ஆசா ராஜாங்கிற ஒரு நல்ல யூதா ராஜாவை குறித்து இந்த அதிகாரங்களில் நம்ம பார்க்கிறோம். ஆசா ராஜாவுடைய நாட்களில் வசனம் சொல்லுது, அந்த அரசாட்சியில் ஒரு சமாதானம் இருந்துச்சான். யுத்தங்கள் என்று சொல்லி வந்த நாட்களுக்கு ஒரு முடிவுண்டாகி ஆசா ராஜாவின் நாட்களில், சாலமோன் நாட்களில் இருந்தது போல ஒரு சமாதானம் இருந்தது, அமைதி இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். யார் இந்த ஆசா ராஜான்னாங்க? சாலமோனுடைய மகன் தான் ரெகோபயாம். அந்த ரெகோபயாமுடைய ஒரு பையன் அபியாவுடைய மகன் இந்த ஆசா. அப்போ நம்ம இன்னைக்கு என்ன தியானிக்க போறோம்னா, ராஜாக்களின் நாட்களில் எப்பவுமே அங்க யுத்தங்கள் இருந்து கொண்டே இருக்கும். நம்ம நேற்று கூட தியானிக்கும் போது தியானித்தோம், ரெகோபயாமுக்கும் எரோபயாமுக்கும் அவங்க இருந்த நாட்களெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டே இருந்துச்சான். எப்படி இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறதோ, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வருஷக்கணக்கா யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது போல இங்கேயும் அவங்க ரெகோபயாம் எரோபயாம் என்கிற யூதா இஸ்ரேல் ராஜாக்கள் நடுவில் யுத்தம் நடந்துட்டே இருந்துச்சு. ஆனா ஆசா ராஜாவின் நாட்களில் ஒரு சமாதானம் இருந்துச்சு. காரணம் என்ன? அதை தான் இன்னைக்கு காலையில பார்க்க போகிறோம். இப்போ நம்ம லைஃப்ல கூட ஆண்டவர் அந்த சமாதானத்தை, இளைப்பாறுதலை நம்ம குடும்பங்களில கட்டளை இடணும்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்களை, அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பைபிள் அந்த வார்த்தைக்கு இளைப்பாறுதல் என்று பயன்படுத்துகிறாங்க. சமாதானம், அமெரிக்கை, இப்படியெல்லாம் வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு அமைதி, இது வெளிப்பிரகாரமான காரியங்களில ஒரு சமாதானத்தை குறிக்கல. வெளியே போராட்டம் இருக்கலாம், வெளியே வியாதிகள் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம். ஆனா அதன் நடுவில் ஒரு தேவ பிள்ளை உள்ள எப்படி இருப்பாங்க? சமாதானமா இருப்பாங்க. உபத்திரவம் இருக்கு, பாடு இருக்கு, நிந்தைகள் இருக்கு, அதன் நடுவிலும் தேவனுடைய மனுஷன் பாடி மகிழ்வான் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். உபத்திரவத்தின் நடுவில் கூட அது அவங்கள பாதிக்கிறது இல்லை. கர்த்தர் உள்ள இருக்கிறதுனால கர்த்தரை கொண்டு அதெல்லாம் என்ன செய்யறாங்க? ஜெயிக்கிறாங்க. நம்ம ஒரு சில வசனம் வாசிச்சுட்டு, அதாவது அந்த ஆசா ராஜாவின் நாட்களில சமாதானம் இருந்துச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு 4 வசனங்களை வாசிச்சு காரணம் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம் பாருங்க. 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் முதல் வசனம். அபியா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். இவனுடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் மட்டும் அமெரிக்கையாய் இருந்தது. அடுத்தது 5வது வசனம். யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையாய் இருந்தது. அடுத்த வசனம் 6வது வசனம். கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையாய் இருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். அடுத்த அதிகாரத்துக்கு வருவோம். 15ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம் வாசிப்போம் பாருங்க. 15வது வசனம். இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். அந்த அதிகாரத்துடைய கடைசி வசனம் 2 நாளாகமம் 15-19. ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாது இருந்தது. அமெரிக்கையாய் இருந்தது, இளைப்பாறுதல் இருந்தது, யுத்தம் இல்லாமல் இருந்தது. நம்ம புரிந்து கொள்கிறபடி அந்த தேசத்துல சமாதானம் இருந்துச்சு, அமைதி இருந்தது. காரணம் என்ன? இந்த பகுதி சொல்லக்கூடிய ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்துட்டு, ஆண்டவரே எங்களுக்குள்ளும் இது தாங்க, எல்லாரும் எதிர்பார்ப்பது அதுதான். போராட்டம் இருக்கலாம், உபத்திரவம் இருக்கலாம், அதன் நடுவிலும் கர்த்தருக்குள்ள ஒரு சமாதானம், கர்த்தருக்குள்ள ஒரு சந்தோஷம், கர்த்தருக்குள்ள ஒரு இளைப்பாறுதல், அதான் ஆண்டு நம்மகிட்ட எதிர்பார்க்கிற. மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல தான் 28ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்ம ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் தருகிற ஒரு தேவன் என்று சொல்லி ஆண்டரை குறித்து நம்ம வாசிக்கிறோம். காரணம் என்ன? ஒரு சில காரணங்கள் இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம். முதல் காரணமா 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம் பாருங்க. 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் அதுடைய 2வது வசனம் வாசிப்போம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையும் ஆனதை செய்தான். முதல் காரியம், இந்த ஆசாவுடைய நாட்களில
அப்படி இளைப்பாறுதல் இருந்ததற்கு காரணம்னா, அவர் எந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருந்தாருன்னா, ஒரு காரியம் செய்வாருன்னா இது தனக்கு நன்மையான்னு யோசிக்க மாட்டார். நார்மலா நம்ம எல்லாருடைய இருதயமும் நமக்கு இதுல ஏதாவது நன்மை இருக்கா, நமக்கு இதுல ஏதாவது நன்மை உண்டு கிடைக்குமா என்று சொல்லிதான் யோசிப்போம். ஆனா ஆசாவுடைய நல்ல குணாதிசயம் என்ன? கர்த்தருடைய பார்வையில இது நன்மையானதா, அவருடைய ராஜ்யத்தின் காரியங்களுக்கு இது நன்மையானதா, அவருக்கு இது நன்மையானதா என்று சொல்லி என்ன செய்வாரா? யோசிச்சு அந்த காரியத்தை செய்வாரா. அவருடைய பார்வைக்கு அது செம்மையா இருக்கான்னு யோசிப்பாரா. இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல திரும்பி 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 வரக்கூடிய ஒரு பாரமான ஒரு வார்த்தை என்னன்னா, அன்று அவர்கள் கர்த்தரை ராஜாவாய் தள்ளி விட்டார்கள். அதனால அவங்க என்ன செய்தாங்களா, தங்களுக்கு எது சரியோ, தங்க பார்வைக்கு எது செம்மையானதோ, தங்களுக்கு எது நன்மையோ அதை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிப்போம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்துடைய கடைசி வசனம், அதாவது 21ஆம் அதிகாரம் 25வது வசனம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஜட்ஜஸ் 21:25 வாசிப்போம். அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். அப்ப இதை ஒப்பிட்டு ஆசாவுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது, இவர்கள் ஏன் தன் தன் பார்வைக்கு நல்லதை சரியானதை செம்மையானதை செய்தாங்கன்னா, அவங்களுக்கு என்ன இல்லை? ராஜா இல்லை. ஆண்டவர் ராஜாவை அவங்க ஏற்றுக்கொள்ளல, தாங்களே ராஜாவா இருந்தாங்க. அப்ப இந்த இடத்துல ஆசாங்கிற ஒரு ராஜா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது, கர்த்தருடைய நன்மையானது செய்வானா, கர்த்தரை தன் வாழ்க்கையில என்னவா வச்சிருக்கிறாரு? ராஜாவா வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு என்னுடைய குடும்பங்களில ஆறுதல், சமாதானம், இளைப்பாறுதல், அமெரிக்கை, யுத்தம் இல்லாத வாழ்க்கை வரணும்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, அவரை வைக்க வேண்டிய ஸ்தானம், அவரை ராஜாவா வைக்கணும், ஆண்டவரை ராஜாவா வைக்கணும், அவர் முடிவு பண்ணணும், அவரை கேட்டுதான் நம்ம செய்யணும். சுயமா மாம்சமா எனக்கு நன்மை, எனக்கு பிரியமானது நம்ம செஞ்சிடக்கூடாது. இதுல நான் வைராக்கியமா இருக்கணும். ஆண்டவர் உமக்கு பிரியமானதை மட்டும் செய்கிறவர்களா எங்களை நீங்க மாற்றுங்க ஏசப்பா. ஒன்று. இரண்டாவதாக, அதே 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்துல ஏன் இந்த இளைப்பாறுதல் என்று சொல்லி வரும்போது, 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிப்போம் பாருங்க. 3வது வசனம் 2 நாளாகமம் 14:3 வாசிப்போம். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டினான். 5வது வசனம். யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையாய் இருந்தது. கர்த்தர் வெறுக்கிறது, அருவருக்கிறது விக்கிரக ஆராதனை. அப்ப இந்த ஆசா எதுல வைராக்கியமா இருந்தாங்கன்னா, கர்த்தர் எது வெறுக்கிறாரோ, கர்த்தருக்கு எது பிரியம் இல்லையோ அதை விட்டு நான் விலகணும், நானும் விலகணும், என் தேசம் விலகணும் என்பது வைராக்கியமா இருந்தார். இது கர்த்தருக்கு பிரியம் இல்லைன்னா தனக்கு எவ்வளவு லாபமா இருந்தாலும், அது எவ்வளவு விலையேற பெற்றதா இருந்தாலும் அதை தூக்கி எறிகிறவரா, உடைத்து போடுகிறவரா இருந்தார். 1 ராஜாக்களுக்கு வரும் இதே சம்பவம். 1 ராஜாக்களை நம்ம வாசிக்கிறோம் ஆசாவை குறித்து. 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனமும் 13வது வசனமும். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 12, 13. 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 12, 13. First Kings chapter 15, 12 and 13 வாசிப்போம். அவன் லட்சையான புணர்ச்சிக்காரரை தேசத்திலிருந்து அகற்றி தன் பிதாக்கள் உண்டு பண்ணின நரகலான விக்கிரகங்களை எல்லாம் விலக்கி, தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின தன் தாயாகிய மாகாளையும் ராஜாத்தியாய் இராதபடிக்கு விலக்கி விட்டான். அவளுடைய விக்கிரகத்தையும் ஆசா நிர்மூலமாக்கி கீதரோன் ஆற்றண்டையிலே சுட்டெரித்து போட்டான். இந்த ஆசாவுடைய வெற்றிக்கு, இந்த இளைப்பாறுதலுக்கு காரணம் என்னன்னா, தன் தாய் தான் இப்படி செய்யறாங்க. அப்போ இது கர்த்தருக்கு பிரியமில்லைன்னு சொல்லி தெரிந்த உடனே அந்த ராஜாத்திங்கிற ஸ்தானத்துல இந்த தாயை கூட என்ன செஞ்சுட்டாங்க? தள்ளி போட்டுட்டாங்க. அவங்க விக்கிரக ஆராதனை செய்கிறாங்க, விக்கிரகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, ஜனங்க விக்கிரக ஆராதனைக்கு கொண்டு போறாங்க தெரிஞ்ச உடனே அந்த ராஜாத்திங்கிற ஸ்தானத்தை விட்டு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? அவங்க நீக்கி விட்டுட்டாங்கன்னு சொல்லி வசனத்துல வாசிக்கிறோம். அந்த விக்கிரகத்தை உடைத்து போட்டாங்களாம். அதே மாதிரி பாவம் செய்கிற மக்களை, புணர்ச்சிக்காரரை தன்னுடைய ஜனத்தை விட்டு என்ன செஞ்சுட்டாங்களாம்? நீக்கி விட்டாங்க. 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல லட்சையான புணர்ச்சிக்காரரை தேசத்திலிருந்து அகற்றினான் என்று சொல்லி வாசிக்கிறோம். எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் இல்லையோ, கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் தன் தாயாவே இருந்தாலும், அது எவ்வளவு விலையேற பெற்றதா இருந்தாலும் அதை அகற்றி விடுறதுல வைராக்கியமா இருந்தாங்க. இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு இது ஒரு பெரிய சவால். அதாவது அது நமக்கு அவ்வளவு வேல்யூ இல்லை, அதனால நமக்கு நஷ்டம் பெருசு இல்லைன்னா ரொம்ப ஈஸியா அதை விட்டுட்டு வந்துருவோம். ஆனா அது விடுவதனால நமக்கு ஒரு பெரிய நஷ்டம் வருகிறது, அது பெரிய இழப்பு வருகிறது.
அவ்வளோ ஈஸியா அதை நம்மால என்ன செய்ய முடியாது, தூக்கி போட முடியாது. பாருங்க, சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் விக்கிரக ஆராதனை கூடாது நமக்கு தெரிகிறது. நம்ம விக்கிரக ஆராதனை பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை கழுத்திலேயே வைத்துக் கொள்ளலாங்க. ஒரு பிளாஸ்டிக்கான விக்கிரகத்தை கழுத்துல மாட்டிட்டு இருக்கிறோம். ஏசப்பா விக்கிரக ஆராதனை கூடாதுங்கிறார். அந்த பிளாஸ்டிக்கை கவலைப்படாம தூக்கி வீசுவோம், தீயில போட்டுருவோம். ஆனா கழுத்துல தங்கத்தினால செய்யப்பட்ட ஒரு விக்கிரகத்தை கழுத்துல போட்டிருக்கிறோம். ஆண்டவர் விக்கிரக ஆராதனை கூடாதுன்னு சொல்லுகிறாங்க. நம்ம என்ன செய்வோம், அது ஈஸி, அவ்வளவு தூக்கி போட முடியுமா, அதை வித்து காசு பண்ணி ஏதாவது செய்யதான் என்ன செய்வோம் யோசிப்போம். ஆனா பைபிள் சொல்லுது, அந்த மாதிரி சம்பந்தப்பட்டது அது பொண்ணானாலும் அது சீ என்று நீ என்ன செய்யணும், நீ வெறுக்கணும்னு வசனம் சொல்லுது. இதுல ஆசா ஜாக்கிரதையா இருந்தாங்க. தன் தாய் செஞ்ச ஒருவேளை பொன் விக்கிரகமா கூட இருந்திருக்கும். வசனம் சொல்லுது, அதை சுட்டரித்து போட்டான், அதை தீக்குள்ள கொண்டு போட்டான், தண்ணிக்குள்ள கொண்டு போய் போட்டாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த வைராக்கியத்தை தாங்க. அந்த விலையை குறித்து யோசிக்கிறவர்களா இல்லாம கர்த்தர் பார்வையில் அருவருப்புன்னு யோசிக்கிறவர்களா எங்களை நீங்க மாற்ற. இரண்டாவது அவருடைய குணாதிசயம் சொல்லி வாசிக்கிறோம். ஒரு வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல பாருங்க. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். பவுலுடைய ஒரு சாட்சி. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாது இருப்பேன். இவருக்கு அது தப்பா இல்லை, இவருக்கு அது நல்லதுதான், ஒருவேளை சரீரத்துக்கு பலன் தான். ஆனா அதனால ஒரு சகோதரன் இடறி போகிறான், இது ஆண்டுடைய பார்வையில தவறு. அதனால உடனே என்ன செய்தார், தீர்மானம் எடுத்தாராம், என்றைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், மாம்சம் புசிக்க மாட்டேன். கர்த்தருக்கு பிரியம் இல்லை, அவருடைய ராஜ்யத்துக்கு அது நஷ்டம்னா அதை விட்டு விலகுகிறவரா ஆசா இருந்தாரு. அன்று எங்களையும் நீங்க அப்படி மாற்றுங்க இயேசப்பா. மூன்றாவதாக 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 14ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் வாசிப்போங்க. 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஏன் ஆசா ராஜாவின் நாட்களில் அமெரிக்கா இருந்துச்சு, இளைப்பாறுதல் இருந்துச்சு, யுத்தம் இல்லாம இருந்துச்சு, சமாதானம் இருந்துச்சு. வாசிப்போம். தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்தான். மூன்றாவது, ஆசாவுக்குள்ள நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய, நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆண்டு வைக்கிற ஒரு குணாதிசயம் என்ன, நான் கர்த்தரை தேடுவேன், நான் மட்டுமல்ல என் ஜனமும் கர்த்தரை தேட நான் கற்பிப்பேன் என்ற ஒரு பாரம் அவருக்கு இருந்துச்சு. அது என்ன கர்த்தரை தேடணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கிறோம், எது கர்த்தருடைய வழி, கர்த்தரை தேடுறதுன்னு என்ன அர்த்தம், என் முன்னால் அவர் காணும், நான் போற பாதையில அவர் காணும், நான் எடுக்கிற முடிவுகளில் அவர் காணும், நான் தேடி தேடி பார்க்கிறேன் ஆண்டவரே எந்த வழியில நீங்க இருக்கிறீங்க, எந்த முடிவுல போனா நீங்க இருப்பீங்க அப்படின்னு என்ன அர்த்தம், சிம்பிளா எது தேவ சித்தம் என்று சொல்லி தேடி கண்டுபிடிக்கிற ஒரு குணாதிசயம். ஆண்டவரே நாங்க இந்த வழியில போறோம், ஆண்டவரே இந்த வழி அல்ல, இந்த வழி ஆசீர்வதிங்க நாங்க கேட்க மாட்டோம், ஆண்டவரே நீங்க எந்த வழியில போறீங்க, எது உங்க விருப்பம், எது உங்க சித்தம் சொல்லி தேடுகிற ஒரு பாரமான ஒரு இருதயம். இந்த ஆசா எந்த அளவு கர்த்தரை தேடினாங்க. அடுத்த அதிகாரத்துல பாருங்க, 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரத்துல 12வது வசனமும் 13வது வசனம். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனமும் 13வது வசனமும் வாசிப்போம். தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம் என்றும், சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்தான். 14-15 வாசிப்போம். மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். இந்த ஆணைக்காக யூதா மனுஷர்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு இருதயத்தோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். ஏன் இந்த இளைப்பாறுதல்னா, கர்த்தரை தேடுவோம் தீர்மானம் பண்ணினாங்க. நான் மட்டுமல்ல, தன் ஜனங்கள் எல்லாம் தேடுவோம் தீர்மானம் பண்ணினாங்க. எப்படி தேடுவோம் தீர்மானம் பண்ணினாங்க, முழு இருதயத்தோடு தேடுவோம் சொல்லி தீர்மானம் பண்ணினாங்க. அந்த தீர்மானத்தை முழு இருதயத்தோடு பண்ணினார்களா?
இந்த தீர்மானத்துக்காக, ஆணைக்காக, ஐயோ இப்படி சொல்லிட்டோமே, இப்படி நாங்க முடிவு பண்ணிட்டோமே என்று சொல்லி என்ன செய்யல, ரிக்ரெட் பண்ணல. அதுக்கு பதிலா அதுக்காக சந்தோஷப்பட்டாங்க. இன்னொரு தீர்மானம் பண்ணினாங்க, நான் தேடாம போயிட்டா, நாங்க கொலை செய்யப்படணும் ஆண்டவரேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணினாங்க. தேவனுடைய சமூகத்துல உட்காராம போயிட்டா, ஜெபத்துக்கு நான் வராம போயிட்டா, வேதம் வாசிக்காம போயிட்டா, வேதம் வாசிக்காம நான் முடிவு பண்ணிட்டா, ஆண்டவரே நான் கொலை செய்யுங்க, என் வாழ்க்கை அழிச்சு போடுங்க, அப்படி கர்த்தருக்கு முன்னால தீர்மானம் பண்ணினாங்க. ஆசா ராஜாவை நாட்களில் இளைப்பாறுதல் இருந்ததற்கு காரணம் கர்த்தரை தேடுவதற்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. தேவ சித்தத்தை அறிந்து செய்வதற்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. இந்த சங்கீதம் 14ஆம் அதிகாரத்துல தேவனை ஒரு மனுஷன் தேடலனா, தேவன் இல்லைன்னு ஒரு மனுஷன் சொல்வானா அவன் மதிக்கட்டவன், மதிகேடன் என்று சொல்லி வசனம் சொல்லுது. அந்த அதிகாரத்துல சங்கீதக்காரன் எழுதும் போது ஆண்டவர் என்னத்தை வானத்திலிருந்து பார்த்துட்டே இருக்கிறாரா, கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று ஆண்டவர் என்ன செய்கிறார், தேடுகிறார். ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறது என்னன்னா, அந்த இருதயத்துக்குள்ள வெளிப்பிரகாரத்தை பார்த்து ஏமாந்து போகிறது இல்ல, உள்ளத்துக்குள்ள ஒரு உணர்வு. ஆண்டவரே உங்க சித்தம் என்ன, ஆண்டவரே உங்க விருப்பம் என்ன ஏசப்பா, இவங்க இப்படி சொல்றாங்க, அவங்க இப்படி சொல்றாங்க, மனசுக்கு ஒண்ணு தெரிகிறது, நீங்க என்ன ஆண்டவரே சொல்றீங்கன்னு சொல்லிட்டு தேவ சித்தத்தை அறியணுங்கிற ஒரு ஏக்கம். அந்த வசனம் வாசிச்சிருவோம். சங்கீதம் 14ஆம் அதிகாரத்துல 2வது வசனம். சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம். சங்கீதம் 14:2. Psalms 14:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். என்னத்தை ஆண்டு தேடிட்டே இருக்கிற, பார்த்துட்டே இருக்கிறாரு. அவரை தேடுகிற அந்த ஏக்கம் இருக்கா? நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தான் ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு வாசிக்கிறோம். ஆசா ராஜா தேவனை தேடுவதில் ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருந்தார். அவரும் தேடினார், ஜனங்களும் தேடினாங்க, முழு இருதயத்தோடு தேடினாங்க, தேடுவோம் என்று ஆணையிட்டாங்க. அந்த ஆணையிட்டு முழு இருதயத்தோடு கூட ஆணையிட்டாங்க. இந்த ஆணைக்காக அவர்கள் சந்தோஷப்பட்டாங்க. நாங்க தேடாவிட்டால் கொலை செய்யப்படணும் என்று சொல்லி தீர்மானம். எத்தனை காரியங்கள் அந்த தேடுவதில் ஆசா வைராக்கியமாய் இருந்தாருன்னு வாசிக்கிறோம். ஆசா ராஜாவின் நாட்களில் இளைப்பாறுதல் இருந்ததற்கு காரணங்கள். 4வதாக 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு வருவோம். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். இந்த இடத்துல வந்துங்க ஒரு யுத்தம் வருகிறது. 10 வருஷமா யுத்தமே இல்ல, சடனா இப்ப ஒரு சோதனை வருகிறது. எத்தியோப்பியா ராஜா, அவங்க கூட 10 லட்சம் ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க. இவரு கூடிய பாதி தான் இருக்கிறது, 5,80,000 தான் இவருடைய ராணுவம். அப்போ அப்படியே டபுள் மடங்கு இவர்கள் அப்படியே மூழ்கி போடத்தக்கதான ஒரு ராணுவம் இருக்கிறது. அந்த ராணுவம் வந்த போது ஆசா ராஜாவுடைய நல்ல குணாதிசயம் என்னன்னா, 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிப்போம் பாருங்க. என்ன செஞ்சாங்க ஆசா, என்ன செஞ்சாங்க? அந்த பெரிய கிரைசிஸ் லைஃப்ல ஒரு பெரிய போராட்டம் வந்த போது என்ன செய்தாரு? 11வது வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும். அவருடைய ஜெபம் என்னவா இருந்துச்சுன்னா, ஆண்டவரே நீங்க தான் எங்களுக்கு, நாங்க எங்களுடைய ராணுவத்தை நம்பல, 5,80,000 பேர் இருக்கிறாங்க, அதை நாங்க நம்பல, நாங்க உங்களை நம்புகிறோம், உங்களை சார்ந்து கொள்ளுகிறோம், உங்களை சார்ந்து இந்த பெரிய கூட்டத்துக்கு விரோதமா வருகிறோம் என்று சொல்லி வந்தாங்க. கர்த்தர் அவங்க ஜெபத்தை கேட்டாரு, ஒரு பெரிய விடுதலை அவங்களுக்கு என்ன செய்தார்? கட்டளையிட்டாருன்னு சொல்லி வாசிக்கிறோம். அந்த பெரிய ராணுவத்தை தோளத்தினாங்க. எந்த அளவுனாங்க, நீங்க 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் எல்லாம் வாசிக்கும் போது அந்த எத்தியோப்பியர் இவங்க சின்ன ராணுவத்தை பார்த்து பயந்து ஓடி போறாங்க. ஒரு பெரிய கொள்ளை கிடைக்கிறது, இவர்கள் ஜெயம் எடுத்தார்கள். இதற்கு காரணம் என்ன? இவங்க கர்த்தரை சார்ந்து கொண்டாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்ம லைஃப்ல கூட இந்த இளைப்பாறுதல் வரணும்னா நான் யாரை சார்ந்து கொள்ளுகிறேன்? எனக்கு திறமை இருக்கு, எனக்கு ஞானம் இருக்கு, எனக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, எனக்கு வேலை இருக்கிறது, எனக்கு சம்பளம் இருக்கிறது, இதை சார்ந்து கொள்ளுகிறோமா? அல்லது கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறோம்? ஆண்டு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது அவரை சார்ந்து கொண்டவர்களா இறுதி வரைக்கும் நம்ம வாழணும். ஆண்டு நமக்கு கிருபை கொடுப்பார். இந்த ஆசாவுடைய அப்பா பேர் அபியாங்க. அபியாவின் நாட்களில இஸ்ரவேல் ஜனங்கள் இவங்களுக்கு விரோதமா யுத்தத்துக்கு வருகிறாங்க. அவங்களுக்கு பெரிய ராணுவம், இவங்க சின்ன ராணுவம். அப்போ அபியா கொஞ்சம் கூட கவலைப்படல. அவங்க முன்னால போய் நின்று தைரியமா ஒரு மலை மேல போய் நின்று சத்தமா பேசுகிறார். நீங்க மாம்ச பலத்தை நம்பி வருகிறீங்க, எங்களோடு கர்த்தர் இருக்கிறார், ஆசாரியர்கள் இருக்கிறாங்க,
கர்த்தரை எங்க சார்பா யுத்தம் செய்வார் என்று சொல்லி தைரியமா கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறாங்க. ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டு தன்னுடைய அப்பாவுக்கு கொடுத்ததை ஆசா தன் வாழ்க்கையில பார்த்திருக்கிறாங்க. கர்த்தரை சார்ந்து கொண்டு ஜெயம் எடுத்ததை கண்கூடா பார்த்திருக்கிறாங்க. நானும் கர்த்தரை மட்டும் தான் சார்ந்து கொள்வேன் என்று சொல்லி ஆசா தீர்மானம் எடுக்கிறாரு. அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இளைப்பாறுதல் வருகிறத நம்ம பார்க்கிறோம். கடைசியா 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆசாவை பற்றி சொல்லப்பட்ட இன்னொரு நல்ல சாட்சி பாருங்க, வாசிப்போம். 2 நாளாகமம் 15:17. மேடைகளோ இஸ்ரவேலில் இருந்து தகர்க்கப்படவில்லை, ஆனாலும் ஆசாவின் இருதயம் அவன் நாட்களில் எல்லாம் உத்தமமாய் இருந்தது. அவனுடைய இருதயம் இட் வாஸ் பர்ஃபெக்ட் பிஃபோர் காட். அவனுடைய இருதயம் கர்த்தர் முன்னால செம்மையா இருந்தது. அவனுடைய இருதயம் முழு டெடிகேஷனோடு கூட இருந்தது. அதாவது ஒரு சின்ன அளவாவது சுயநலம் உள்ள வந்துடும், சின்ன அளவாவது தன்னுடைய காரியத்தை யோசிக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனா ஆசாவை குறித்து ஆண்டவர் அழகாக எழுதி வைக்கிறாரு. அவர் முழு இருதயத்தோடு, அவன் இருதயம் எனக்கு முன்பாக பர்ஃபெக்டா இருந்துச்சு, டெடிகேட்டடா இருந்துச்சு, ஹோல் ஹார்ட்டடா என்னை சேவிக்கிறவனா இருந்தான். ஆண்டவர் அதை தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. ஆண்டுகிட்ட அன்பு கேட்கிறாரு, நம்ம கூட அவரை சேவிக்கணும்னு சொல்லுகிறாரு, ஜெபிக்கணும்னு சொல்லுகிறாரு, அவரை தேடணும்னு சொல்லுகிறாரு. ஆனா எல்லா இடங்களிலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? முழு இருதயத்தோடு நீங்க அதை செய்யணும். முழு இருதயத்தோடு செய்யலைன்னா ஆண்டருக்கு விருப்பம் இல்லை. இப்ப நம்ம ஊழியம் செய்யலாம், நம்ம நன்மை செய்யலாம், காலை ஜெபத்துக்கு வரலாம், யாருக்கோ நம்ம துணை செய்யலாம், உதவி செய்யலாம். ஆனா இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். முழு இருதயத்தோடு அதை செய்யலைன்னா மனுஷங்க அங்கீகரிக்கிறாங்க, மனுஷங்க நல்லதா நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டது என்ன செய்கிறதே இல்லை, ஏற்றுக்கொள்ளுகிறதே இல்லை. நம்ம முழு இருதயத்தோடு செய்யும் போது மட்டும்தான் கர்த்தருக்காக வாழ முடியும். சாலமோனை குறித்து ஒரு பாரமான ஒரு வார்த்தை வேதத்துல பாருங்க, அதை மட்டும் வாசித்து நம்ம ஜெபிச்சு முடிச்சிருவோம். 1 ராஜாக்களுக்கு வாங்க. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். சாலமோன் ராஜா நல்ல ராஜா, தேசத்துல அவங்க அந்நாட்களில் சமாதானம் இருந்துச்சு, பெரிய காரியங்கள் எல்லாம் செய்தாரு. இப்போ வாழ்க்கையின் கடைசி நாட்களுக்கு வந்தபோது அவருடைய வாழ்க்கை ரொம்ப மோசமா போச்சான். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிப்போம். சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை. என்ன அர்த்தத்தோடு சொல்லுகிறாங்கன்னா, கர்த்தரையே தேடி அவங்க அப்பா பழக்கப்படுத்தி விட்டுருக்கிறாங்க. ஆனாலும் இந்த இடத்துல தன்னுடைய மனைவிமார்களினால விக்கிரங்களை தேட ஆரம்பிச்சாங்க, விக்கிரகம் முன்னால விழ ஆரம்பிச்சாங்க, விக்கிரங்களுக்கு கோயில் கட்ட ஆரம்பிச்சாங்க. எல்லா மனைவிகளுக்கு என்னென்ன தெய்வத்தை வணங்குறாங்க அந்த தெய்வத்துக்கு கோயில்களை கட்ட ஆரம்பிச்சாங்க. தன் இருதயம் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுவல் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரோட விக்கிரகத்துக்கு முன்னால விழுந்திருக்கலாம், ஆனா முழு இருதயத்தோடு அங்க செஞ்சிருக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருடைய சத்தத்தை 3 தடவை அவன் லைஃப்ல 3 தடவை கர்த்தர் அப்பியராய் அவரோடு பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி ஒரு ஒப்பற்ற மனுஷன் சாலமோன். அப்ப சின்ன அளவாவது கர்த்தருக்குள்ள ஒரு இறுதி இருந்துட்டே இருந்திருக்கும், அந்த தீ இருந்துட்டே இருந்திருக்கும். ஆனா ஆண்டு வேதனையா சொல்லுகிறாரு, அவன் இருதயம் தாவீதை போல முழு இருதயத்தோடு செம்மையா இருக்கவில்லை. இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம், ஆனா ஆண்டு சேவிக்கிறோம், ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், சுவிசேஷம் சொல்லுகிறோம், முழு இருதயத்தோடு அதை செய்கிறோமா? கர்த்தருக்கு முன்னால இஸ் மை ஹார்ட் ஹோல் பிஃபோர் காட், செம்மையா இருக்கிறதா, பர்ஃபெக்டா இருக்கிறதா? யோசிச்சு பார்ப்போம். 5 காரியங்கள் ஆசா ராஜாவின் வாழ்க்கையில பார்க்கிறோம். முதல் காரியம், கர்த்தருக்கு எது நல்லதோ, கர்த்தர் பார்வையில எது நல்லதோ, அவர் பார்வையில் எது செம்மையானதோ அதை செய்வதில் அவர் வைராக்கியமா இருந்தாங்கன்னு வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியம் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா தன் தாயா இருந்தாலும் அவங்களை தூக்கி தள்ளினாங்க, தூக்கி வீசிட்டாங்க. அந்த விக்கிரகம் எவ்வளவு விலையேற பெற்றதா இருந்தாலும் நொறுக்கி போட்டாங்க, உடைச்சு போட்டாங்க, தண்ணியில கொண்டு போய் போட்டாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கன்னு வசனம் சொல்லுது. ஆண்டு எங்களுக்கு அந்த கிருபை தாங்க இயேசுப்பா. 3வது, ஆண்டரை தேடுவேன் என்று வைராக்கியமா இருந்தாங்க. நானும் என் குடும்பமும் என் ஜனமும் கர்த்தரை தேடுவோம். அதற்கு கற்பிச்சாங்க, அது தீர்மானம் எடுத்தாங்க, முழு இருதயத்தோடு தேடினாங்க, ஆணையிட்டாங்க, சந்தோஷமாய் ஆணையிட்டாங்க. தேடாம போன கொலை செய்யப்படணும் என்று சொல்லி சொன்னாங்கன்னு வாசிக்கிறோம். ஒரு கிரைசிஸ் வந்த போது, போராட்டம் வந்த போது வேற எங்கேயும் ஓடல, கர்த்தர் சமூகத்துல ஓடினான். அன்று எங்க பலனை சார்ந்தது அல்ல உம்முடைய உதவி, எங்க பலவீனத்தை சார்ந்தது அல்ல உம்முடைய உதவி. நீங்க பலனோ பலவீனனோ உங்களால காரியங்களை செய்ய முடியும் கர்த்தரை சார்ந்து கொண்டாங்க. ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுத்தாங்க என்று சொல்லி வாசிக்கிறோம். கடைசியா ஆண்டவருடைய இருதயத்துக்கு கூட சாட்சி சொல்லுகிறாரு, எனக்கு முன்னால செம்மை
செம்மையா இருந்தது, முழு இருதயத்தோடு இருந்தது. இட் வாஸ் பர்ஃபெக்ட் பிஃபோர் மீ. ஆண்டவர் எங்க இருதயத்துக்கு இப்படி சாட்சி சொல்ல எங்களுக்கு நீங்க கிருபை கொடுங்க. ஜெபிப்போம், ஆண்டவர்ட்ட அர்ப்பணிப்போம். ஆசா ராஜாவின் நாட்களில அமெரிக்கை இருந்தது, இளைப்பாறுதல் இருந்தது, யுத்தம் இல்லாத இருந்தது. காரணங்கள் நமக்கு முன்னால வைக்கிறாரு. நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிறது, நம்ம இருக்கிற பகுதியில இளைப்பாறுதல் இருக்கணுமே, நம்ம குடும்பத்துல இளைப்பாறுதல் இருக்கணுமே, ஒரு அமைதி இருக்கணுமே. போராட்டம் இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், அது நடுவில் கர்த்தருக்குள்ள ஒரு சமாதானம், கர்த்தருக்குள்ள ஒரு அமைதி ஆண்டவரே எங்களுக்கு நீங்க தாங்க. ஜெபிப்போமா. மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆண்டவரே இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க பக்கமா அனுப்பப்பட்ட இந்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இளைப்பாறுதல் ஏன் இல்ல, ஏன் ஒரு யுத்தம் போல ஒரு சூழ்நிலைகள் எங்க இருதயத்துல அன்று என்று சொல்லி இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க வைத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆசா ராஜாவின் லைஃப் எங்க முன்னால நீங்க ஒரு எக்ஸாம்பிள வைத்ததற்காக உமக்கு நன்றி. உண்மைதான் ஆண்டவரே, நாங்க தியானித்த அந்த 5 காரியங்களும் ஒன்னா பட்டியலிட்டு பார்க்கும்போது எனக்குள்ள குறைகள் இருக்கிறதப்பா. நிறைய தடவை எனக்கு எது நன்மையோ, எங்க சபைக்கு எது நன்மையோ, எங்க குடும்பத்துக்கு எது நன்மையோ அதை தான் பார்க்கிறோம். ஆண்டவரே உங்க பார்வையில நன்மையானதா என்று சொல்லி நீங்க யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறோம். உங்க ராஜ்யத்துக்கு இது உபயோகமானதான்னு சொல்லி யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறோம். உங்க பார்வைக்கு செம்மையானதான்னு யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறோம். ஆண்டவரே கிருபையாய் மன்னிங்க. ஆண்டவரே உமக்கு பிரியம் இல்லைன்னு சொல்லி சொன்னா ஆசா உடனே அது யாரா இருந்தாலும் அகற்றி போட்டான். தன்னுடைய அம்மாவா இருந்தாலும் அம்மாவையும் தள்ளி போட்டான், விக்கிரகத்தை உடைத்து போட்டான், தண்ணியில கொண்டு போய் போட்டான். என்னெல்லாம் வாசிக்கிறோமே. எங்களுக்கு இந்த கிருபை தாங்க ஏசப்பா. எவ்வளவு நஷ்டத்தை உண்டாக்கினாலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் மட்டும் விலகுகிற ஒரு பரிசுத்தத்தை, ஒரு சாங்டிஃபைட் லைஃப் ஆண்டவரே எங்களுக்கு நீங்க தாங்க. உம்மை தேடுவதற்கு வைராக்கியமா இருந்தாங்க. தானும் தன் ஜனமும் ஆணையிட்டாங்க, சந்தோஷமா செஞ்சாங்க, முழு இருதயத்தோடு செஞ்சாங்க. செய்யாம போயிட்டா என்ன கொலை செஞ்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லி தங்களை முழு இருதயத்தோடு ஒப்பு கொடுத்தாங்க. இந்த அர்ப்பணிப்பு எங்களுக்குள்ள இல்ல ஆண்டவரே. கிருபையா எங்களை மன்னிங்க ஏசப்பா. பிரச்சனைன்னு வந்த போது வேற எங்கேயும் ஓடல ஆண்டவரே, வேற ராஜாக்களை தேடல, உங்களை தேடினாங்க, ஜெபிச்சாங்க, உங்களை சார்ந்து கொண்டாங்க. இதுல ஏதாவது தோல்வினா உமக்கு தான் ஆண்டவரே கேவலம். மனுஷன் மேற்கொண்டு விடுவான், மனுஷன் மேற்கொள்ள கூடாது, நீங்க தான் மேற்கொள்ளணும்னு சொல்லி வைராக்கியமா இருந்தாங்க. ஜெயம் கொடுத்தீங்க ஏசப்பா. எங்களுக்கு இந்த கிருபை தாங்க ஏசப்பா. எல்லாத்துக்கும் மேல அவங்க இருதயத்தை குறித்து நீங்க சாட்சி சொன்னீங்க. உமக்கு முன்பாக செம்மையா இருந்த ஒரு இருதயம், பர்ஃபெக்டா இருந்த ஒரு இருதயம். நாங்க அப்படி இல்ல ஆண்டவரே. எத்தனை விஷயத்துல அறகுறையான ஒரு ஊழியம், அறகுறையான ஒரு கீழ்ப்படிதல், முழு மனசா ஒரு காரியத்தை அர்ப்பணிக்க முடியவில்லை சுவாமி. ஒரு சின்ன இடமாவது எங்களுக்குன்னு நீங்க வச்சு வைக்கிறோம். அனனியா சப்பீராளை போல வஞ்சிக்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கு சுவாமி. கிருபையாய் மன்னிங்க. ஆசாவை போல எங்களையும் மாற்றுங்க. இன்னைக்கு அமைதி சமாதானம் எங்க குடும்பத்துல, சபையில, எங்க வீதியில இல்லாததற்கு காரணம் வேற யாரோ இல்லை ஏசப்பா. நாங்க தான் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசா ராஜாவை போல என்னையும் மாற்றுங்க, எங்களையும் மாற்றுங்க. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.